வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது த லாஸ்ட் அட்வென்ச்சரர் சாப்டர் 25. லாஸ்ட் சாப்டரில் ஹீரோவோட பார்ட்டி கேட்டுக்குள்ளே வந்த உடனே ஈவிலைன்ற மான்ஸ்டரை சமாளிக்கிற மாதிரி சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. அப்போ ரால்ஃப் அவனோட திறமையை காட்டி டிபோவையும் கிரியையும் காப்பாற்றிருப்பான். அதே சமயம் கேட்டுக்குள்ளே வந்த அட்வென்ச்சரர்ஸ் எல்லாரையுமே ஒரு ஆர்ச்சர் அவனோட ஒய்ட் ரேஞ்ச் ஸ்கில் மூலமாக தாக்கிட்டு இருந்திருப்பான். ஹீரோ முடிஞ்சவரை அந்த ஆர்ச்சர் கிட்ட இருந்து மற்ற அட்வென்ச்சரஸை காப்பாற்றிட்டு அதே சமயத்தில் அந்த ஆர்ச்சர் கூடயும் சண்டை போட்டுட்டு இருந்திருப்பான். யூஸ்வலாக என்ட்ரி கேட் இருக்கிற இடத்துல மான்ஸ்டர்ஸ் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இந்த கேட்டில் அட்வென்ச்சரஸ் உள்ளே வந்த உடனே கொத்து கொத்தா மான்ஸ்டர் கிட்ட சாக ஆரம்பித்தாங்க. அதுக்கும் காரணம் இந்த ஆர்ச்சர் தான் போல இருக்கு. தொடர்ந்து அந்த ஆர்ச்சர் தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருந்த அட்வென்ச்சரஸை கொத்து கொத்தா கொண்டுகிட்டு இருக்கான். அப்போ கிரி அவளோட சோலார் ஸ்லாஷ் ஸ்கில் மூலமாக அந்த ஆர்ச்சரோட ஸ்கில்லை இன்டர்செப்ட் பண்ணி சில அட்வென்ச்சரஸை காப்பாத்துறா. அப்போது இன்னும் இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க, உயிர் தப்பிக்கணும்னா காட்டுக்குள்ளே ஓடுங்கன்னு சொல்கிறா கிரி. அதுக்கு அந்த அட்வென்ச்சரஸ், நாங்களும் என்ன வேணா நான் சொல்கிறோம், நாங்கள் எப்போ காட்டுக்குள்ளே வருவோம்னு காத்துக்கிட்டு இருக்குங்க இந்த மான்ஸ்டர்ஸ், இதுங்களை தாண்டி நாங்கள் எப்படி தப்பிக்கிறதுன்னு கேட்குறாங்க. அந்த சமயம் ஹீரோ அவனோட ரிவால்வர் ஸ்கில்லை யூஸ் பண்ணி அந்த மான்ஸ்டர்ஸ்களை கொன்று ஒரு பாதையை உருவாக்குறான். அதை பார்த்த மற்ற அட்வென்ச்சரஸ் வலி கிடச்சிருச்சுன்னு கத்துறாங்க. முதல்ல நான் போகிறப்பான்னு சொல்லிட்டு ரால்ஃப் ஓடுறான். அவன் பின்னாடியே டிபோவும் ஃபாலோ பண்ணுறான். கிரி மற்றவங்களை கூப்பிட்டுட்டு, என்ன மசன்னு நின்றுட்டு இருக்கீங்க, வாங்க சீக்கிரம் ஓடுங்கன்னு ஹீரோ உருவாக்கின பாதையில் ஓடுறாங்க. அட்வென்ச்சரஸ் எல்லாரும் காட்டுக்குள்ளே ஓடினாலும் அந்த ஆர்ச்சரோட அட்டாக் நிறுத்தின பாடு இல்லை. தொடர்ந்து அவங்கள அட்டாக் பண்ணிகிட்டே இருக்கான். அதில் சில அட்வென்ச்சரஸும் செத்துக்கிட்டே இருந்தாங்க. அப்போ டிபோ, பாஸ் இப்படியே போச்சுன்னா நம்ம செத்துருவோன்னு கத்துறான். அந்த சமயம் ஹீரோ ஆர்ச்சரி ஸ்கில்லு எங்கேருந்து வந்துச்சோ அங்கே அவனோட ஃபயர் ஆரோவை வச்சு அட்டாக் பண்ணிட்டு, டிபோ நான் சொல்கிறத கூர்மையாக கவனின்னு ஏதோ ஒரு விஷயத்த சொல்கிறான். ஹீரோவோட அட்டாக்லேருந்து டாஜ் பண்ண அந்த ஆர்ச்சர் நான் அட்டாக் பண்ண உடனேயே நான் இருக்கிற இடத்த அவன் கண்டுபிடிச்சிடுறான். மாஸ்டரோட கவலை ஒன்றும் சும்மா கிடையாது போல. இவனோட பேர் எல்பாமே தானே, என்னை மன்னிச்சிரு, உன்னை வழி இல்லாமல் அனுப்பி வச்சிடுறேன்னு திங்க் பண்ணிட்டு ஹீரோவை கண்டமேனிக்கு அவனோட ஸ்கில்லால் அட்டாக் பண்ணுறான். ஆனால் ஹீரோ அவனோட எல்லா அட்டாக்ல இருந்தும் மரத்து மேலே அங்கேயும் இங்கேயும் ஜம்ப் பண்ணி டாச் பண்ணுறான். அப்போது எதுக்காக ஒரு மேஜிஷியன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கான்னு திங்க் பண்ணிட்டு ஓடிக்கிட்டு இருந்த அட்வென்ச்சரஸை ஃபாலோ பண்ணும்போது, ஒரு நிமிஷம் 6 பேரா, யாரோ ஒருத்தங்களை காணுமே, அந்த போலார்ம் யூஸ் பண்ணுறவன் எங்கன்னு திங்க் பண்ணுறான். அந்த சமயம் பின்னாடி இருந்து ஒரு ஃபயர் அட்டாக் அந்த ஆர்ச்சரை அடிக்குது. யாருன்னு பார்த்தா ஹீரோ ஒரு கையில் டிபோவோட போலார்மை வச்சுக்கிட்டு இன்னொரு கையில் லாஸ்ட் கேட்டில் பிளாக் மேஜிஷியனோட ஃபாலோவரான வில்லியம் யூஸ் பண்ண ரிஸ்ட் கார்டை பயன்படுத்தி ஃப்ளேம் ஆர்பு ஸ்கில்லை பயன்படுத்தியிருக்கான். அப்போது ஹீரோவோட ஸ்டாஃபை வச்சுக்கிட்டு ஓடினது டிபோன்னு நினைக்கிறேன். 2 பேரும் அந்த ஆர்ச்சரை ஏமாத்துறதுக்காக டிஸ்கைஸ் பண்ணியிருக்காங்க. ஹீரோ யோசிக்கிறான், இந்த வாட்டி என்னோட ஸ்கில் அவனை அடித்ததை 2 கண்ணால் பார்த்தேன்னு. அப்போது அட்வென்ச்சரஸ் கூட சேர்ந்து ஓடிக்கிட்டு இருந்த டிபோ ஹீரோவோட ஸ்கில்லு இம்பேக்ட் ஆன சத்தத்தை கேட்டு, நல்லது, நாங்கள் ஆள் மாறாட்டம் பண்ண பிளானில் அந்த ஆர்ச்சரே குழம்பிட்டான் போல, எல்லாம் என்னோட நடிப்பு தான் காரணம்னு சொல்லும்போது ஒரு ஆர்ச்சரி ஸ்கில்லு டிபோவோட வயிற்ற தொலைக்குது. அதை பார்த்த கிரி டிபோன்னு கத்துறா. அதே சமயம் ஹீரோவை நோக்கி ஒரு ஆர்ச்சர் ஸ்கில்லு வேற ஒரு டைரக்ஷன்லேருந்து வருது. அதை பார்த்த ஹீரோவுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா அது, அந்த ஆர்ச்சரை இன்னொரு டைரக்ஷனில் அடிக்கிறேன் ஆனால் வேற ஒரு டைரக்ஷன்லேருந்து இன்னொரு அட்டாக் வருதுன்னு. அதோடு நிறுத்தாமல் அந்த ஆர்ச்சர் மீதி இருந்த அட்வென்ச்சரஸையும் அட்டாக் பண்ணுறான். அப்போது அங்கே இருந்த அட்வென்ச்சரஸ் எல்லாரும் காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு வேற வழியே இல்லாமல் சாகுறாங்க. அப்போது கீரி டிபோவை பிடிச்சிட்டு எப்படியாச்சும் ஓடுறான்னு சொல்லிட்டு ஓட பார்க்குறா. அந்த சமயத்தில் கிரியோட காலையும் ஒரு ஆர்ச்சர் ஸ்கில்லு தொலைக்குது. 2 பேரும் தடுமாறி கீழே விழுறாங்க. அப்போ அந்த ஆர்ச்சர் தொடர்ந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கான். இவங்களோட கதை முடிஞ்சுதுன்னு நினைக்கும்போது ரால்ஃப் அவங்க 2 பேரையுமே காப்பாற்றிட்டு, எனக்கு குழந்தையே இல்லை, இருந்தும் அப்பா விளையாட்டு விளையாட வைக்கிறீங்களே குழந்தைங்களா, கொஞ்சம் பார்த்து ஓடக்கூடாதான்னு சொல்கிறான். அப்போ அந்த ஆர்ச்சர் அவங்கள க்ளோஸாக ஃபாலோ பண்ணிட்டு, எங்கே வேணால் ஓடுங்க, உங்களால் என்னோட ரேஞ்சிலேருந்து தப்பிக்கவே முடியாதுன்னு திங்க் பண்ணிட்டு ஏம் பண்ணுறான். ஓடிக்கிட்டு இருக்கும்போது இப்போ என்ன பிளான், எதுக்காக நம்ம இந்த டைரக்ஷன் ஓடிக்கிட்டு இருக்கோன்னு கேட்குறான். அப்போ டிபோ, எனக்கும் எதுவும் தெரியாது, மூடிக்கிட்டு பாஸ் சொல்கிறத செய்யின்னு சொல்கிறான். அதுக்கு ரால்ஃப், ஏண்டா உடம்பெல்லாம் அடி வாங்கினாலும் உனக்கு கொழு படங்களை பற்றியான்னு சொல்லிட்டு அங்கே இருந்த புதரை தாண்டுறான். அந்த சமயம் முன்னாடி இருந்த விஷயத்தை பார்த்து 3 பேரும் ஆச்சரியப்படுறாங்க.
என்னன்னு பார்த்தா இந்த ஆரஞ்சு கேட்டோட செகண்ட் கேட் அங்கே தான் இருக்குது. அப்போ ரால்ஃப் யோசிக்கிறான், வாய்ப்பே இல்லை, இந்த எல்பாமேக்கு தெரியாத விஷயமே கிடையாதா, எப்படி செகண்ட் கேட் இங்கே தான் இருக்குன்ற விஷயம் அவனுக்கு தெரிஞ்சுது. சரி, ஏதோ ஒன்று, அவனோட உதவினால இன்னைக்கு நம்ம பொழைச்சோம். பின்னாடி திரும்பி பார்த்துட்டு எப்படி பார்த்தாலும் அந்த ஆர்ச்சருக்கும் நமக்கும் எப்படியும் 100 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் இருக்கும். இந்த வேகத்தில் போனால் அவனோட ஸ்கில்லு நம்மளை ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கேட்டுக்குள்ளே போயிடலான்னு திங்க் பண்ணுறான். அப்போ டிபோ, யோ இரியா, பாஸை விட்டுக்கிட்டு செகண்ட் கேட்டுக்குள்ளே போகலாம் நான் யோசிக்கிறேன்னு கேட்குறான். அதுக்கு தானடா நம்மளை இந்த டைரக்ஷனில் வர வச்சுருக்கான் அவன், சும்மா புலம்பாத, நம்ம முதல்ல உள்ளே போயிட்டு அவனுக்காக வெயிட் பண்ணலான்னு சொல்லும்போது யாரும் எதிர்பார்க்காத விதமாக கம்ப்ளீட்டாக ஆப்போசிட் டைரக்ஷனில் இருந்து அந்த ஆர்ச்சரோட ஸ்கில் அவங்கள அட்டாக் பண்ணுது. அந்த இம்பேக்டில் ரால்ஃப் அவங்க 2 பேரையுமே கீழே போடுறான். அப்போது டிபோவோட கையில் இருந்த ஹீரோவோட ஸ்டாஃபும் தவறி கீழே விழுது. அப்போது ரால்ஃப் அவனுக்கு புரியாமல் யோசிக்கிறான், என்ன நடக்குது இங்கே, எப்படி அந்த ஆர்ச்சரோட அட்டாக் முன்னாடி இருந்து வருது, அந்த கொஞ்ச நேரத்திலேயே நம்மளை கிராஸ் பண்ணி எப்படி அந்த ஆர்ச்சரால் முன்னாடி போக முடிஞ்சுதுன்னு திங்க் பண்ணும்போது அந்த சமயம் அந்த ஆர்ச்சரோட ஸ்கில்லு ரால்ஃப்க்கு ரொம்ப கிட்ட வந்துருச்சு. அப்போது ஹீரோ டெலிகினசிஸ் யூஸ் பண்ணி டிபோவோட போல் ஆர்மை தூக்கி போட்டு அந்த ஆர்ச்சரோட ஸ்கில்லை தடுக்கிறான். அப்போ டிபோ, பாஸ் வாங்கின போலார்மை எனக்கு தெரியும், நம்மளை கண்டிப்பாக காப்பாற்றுவாருன்னு திங்க் பண்ணிட்டு அந்த போலார்மை பிடிக்கிறான். அப்போ ஒரு பெரிய மரம் அவங்களுக்கு பின்னாடி இருந்து வர்றதை பார்த்த உடனே அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, நம்ம பாஸ் ஏதோ கிறுக்குத்தனமாக பண்ண போகிறான்னு. அவன் நினச்ச மாதிரியே ஹீரோ அவனோட டெலிகினசிஸை யூஸ் பண்ணி அந்த மரத்தை வச்சு அவங்க 3 பேரையுமே 6 அடிக்கிற மாதிரி அடித்து கேட்டுக்குள்ளே தள்ளுறான். அதை பார்த்துக்கிட்டு இருந்த ஆர்ச்சருக்கு ஒன்றும் புரியாமல், யாருடா இவன் லூசு பையன்னு ஹீரோவை பார்த்து திங்க் பண்ணுறான். இதோட சாப்டர் 25 முடிவடைகிறது. உங்களுக்கு இந்த சாப்டர் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மிஸ்டிக் ஸ்டோரிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சாப்டரில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.